சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு அண்ணாமலை, இதுக்கப்புறமும் பூர்ணிமாவை இந்த வீட்டுல வச்சிருந்தா இந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது. அவனை எதுக்குடா பாக்குற? பூர்ணிமா அவன் பொண்டாட்டிங்கிறதுக்காக நான் உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? அவ இந்த வீட்டுல இருந்தா யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டா. குறிப்பா செவ்வந்திய வாழ விடவே மாட்டா. செவ்வந்தி இவ காலை புடிச்சு கெஞ்சணுங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராது. அண்ணாமலை, இவ எல்லார் மானத்தையும் காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அவளை மன்னிச்சு இந்த வீட்டுல ஏத்துக்காதீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏமா, எங்கிட்ட சொல்லி என்னமா ஆக போகுது? அதான் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்களா பார்த்து எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டோம். ரகு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நீ தாண்டா யோசிச்சுக்கணும். இல்லப்பா, அவ வந்ததுக்கு அப்புறம் சில விஷயத்தை பேசி முடிவெடுத்தான் பார்க்கணும். ஏய், இங்க வா. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்படியே அடிச்சா உன்ன. ஏய், என்ன சார் கை நீட்டி அடிக்கிற அளவுக்கெல்லாம் ஆளாயிட்டீங்களா? உங்களை அப்படியெல்லாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்களா? இந்த அடிச்சிருவேன் புடிச்சிருவேங்கிற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ஏய், இங்க பாரு, நீ என்ன தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க. ஓங்கன கையை அப்படியே உன் முகத்துல இறக்கிடுவோம் பாத்துக்க. அப்படியா? அடிங்க பாப்போம், அடிங்க. நீங்க அடிச்சா உடனே வீட்டு வாசல்ல போய் திரும்பவும் தீ குளிப்பேன். ஏய், என்ன பயம் காட்டுறியா? பயம்லாம் காட்டல, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன அடிச்சு வெளியே துரத்திட்டு நீங்களும் அப்படியே நிம்மதியா வாழ்ந்துடலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏய், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியமே இல்ல. முதல்ல உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு, போவலியா? உங்க அப்பா அம்மா வந்து கேட்டா எனக்கு எப்படி பேசிக்கணும்னு தெரியும். போவலியா? கிளம்புவா? கிளம்புனா நான் எங்க போறது? நீங்க உங்க இஷ்டத்துக்கு வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? இந்த வீட்டோட மருமக. நான் இங்கதான் இருப்பேன். பூர்ணி, திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்திக்கிட்டே போற. அப்படியே கொலகாரன் ஆயிடுவோம் பாத்துக்க. ஐயோ வேண்டாங்க, ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டு அந்த செந்து கூட ஜாலியா கூத்தடிக்கலான்னு பாக்குறீங்களா? ஆப்போசிட்ல இருக்கிறவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு ஒரு ஐடியா அதானே? இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. என்ன நடந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். இந்த வீட்டுல எனக்கும் சொந்தம் இருக்கு. இது என்னோட வீடு. உங்களை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? இவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், இங்க தான் சாப்பிடுவேன், இங்க தான் தூங்குவேன். முடிஞ்சா ஏதாவது பண்ணி பார்க்க சொல்லுங்க. வந்துட்டாரு பெருசா, வீட்டை விட்டு போவாங்களாமா? யாருக்கு பிடிக்கலையோ அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஏய் அப்பா, ரொம்ப பேசுறப்பா இவ. எனக்கு உடம்பு கிட்டப்பெல்லாம் அப்படியே எரியுது. இவள கொல்லணும். டேய் இருடா, உன் கோவத்தை தூண்டுற மாதிரி அந்த புள்ள பேசிட்டு போகுது. இப்ப அது பின்னாடி போய் என்ன பண்ண போற? நீ போய் கேப்ப, அதுவும் சொன்னதையே தான் சொல்லும். நம்ம கேட்டதுக்கு பதில் இல்லையேன்னு உனக்கு கோவம் வரும், நீ அடிப்ப. போதும்பா, இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டது போதும். வாய் சண்டை போடுறதோட விட்டுருங்க. செவந்தி வரட்டும், வந்த உடனே என்னன்னு பேசி முடிவு எடுத்துக்கலாம். ஆமாண்டா ரகு, அவதான் அப்படின்னு தெரியும்ல. அவ ஏதோ ஒவ்வொரு தடவையும் அவதான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. நாம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு விட்டு கொடுக்கறோங்கிறது அவளுக்கு புரியல. இல்ல பாட்டி, என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா?
வெளியில தீ குளிச்சது பத்தாதுன்னு இப்ப வாசல்ல நின்னு தீக்குளி பண்றா. இப்படி டெய்லி மிரட்டுறவ கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது? டேய் ரகு, அவளுக்கு தான் தாங்கிற ஆணவம் ரொம்ப அதிகம். இப்ப அவ பண்ணதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காடா. இப்ப அவளை போய் என்ன கேட்டாலும் திமிராதான் பேசுவா. உன்னால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றேன், பேசாம இரு. அந்த புள்ள ஜெயிச்சதாவே இருக்கட்டும். டேய், இவ ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்கலடா, நம்ம எல்லாம் விட்டு கொடுத்ததால ஜெயிச்சிருக்கா. அவளுக்கு அது புரியல, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அவகிட்ட பேசி என்ன கிடைக்க போகுது? ஒன்னும் கிடைக்க போறதில்ல. செவ்வந்தியும் வரட்டும், எல்லாரும் கலந்து பேசி ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குதான்னு பாப்போம்.